இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதைவிட முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா பாருங்க, நன்றி வருக்கவா. அது வருகடா. ஆந்திரா பார்டர் வந்துட்டல, தமிழ் தேய்ச்சிட்டே இருக்குது. அம்முக்குறி இப்படிதான் போட்டுருக்கு. போங்கடா. இப்போ நேரம் போலன்னா வேற எதுவும் செய்ய வேண்டாம். சட்டமன்றத்தில் நடக்க பார்த்தீங்களா நிகழ்ச்சி நேரலை, அதை பார்த்தாலே இப்போ ரொம்ப காமெடியா இருக்கு, நல்ல சிரிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் பார்த்தேன் சட்டமன்றத்தில் யாருன்னா ஒரு அமைச்சரா யாருன்னு தெரியல, அவர் வந்து என்னன்னா ஒரு கவிஞர் போல, அவர் ரெண்டு வருஷமா பேசியிருக்காரு. இன்னொரு அமைச்சர் யாரோ அவங்க இருக்காங்க போல, அவங்க வந்து எல்லாமே ரெண்டா பேசணும், இதே பதிவு பண்ண முடியுமாட்டு ஒரு ஜாலியா பேசுறாங்க. ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏன்னா முன்னாடி சட்டமன்றத்தை பார்க்க முடியாது, இப்ப சட்டமன்றத்தை பார்க்கவும் நல்லா இருக்கு, நம்ம சுவாரஸ்யமாவும் இருக்கு. Good delivery and the ball has slipped as well. It's a review. TV about to director. Review for leg before. That's a fair delivery. Looks no bad from here. Can you give me ultras for double check? Yeah, looks no bad. Ball tracking, please. Pitching in line. Impact in line. Wicket hitting. Go back to the umpires. Field umpire, please change your decision. Out. Yes, so the fourth wicket has fallen and is the first. நான் படம் வந்தாலும் எங்க படம் தான் இங்க தேட்டரே ரோகிணியே அமுகம். தலை படம்ன்றது வந்து நீ என்ன படத்துல என்ன தேட்டர்ல ஒன்னெல்லாம் போடு, ஆனா ரோகிணி போது தலை தான் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். என்ன தலை என்ன படம் வேணா மட்டும் ரோகிணியை கலங்குது, தலை படம் மட்டும் தான். சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளை என்று சொன்ன கவிஞர் கபிலன் அவருடைய வரியிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். சாதி ஒழிப்பு களத்திலே நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்தலாம், நீ செஞ்சா சந்தோஷம். அமைச்சர் 100 நாள் தான் ஆச்சு, நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார், இதையெல்லாம் செயல்படுத்தணும்னு அவரை எங்களுடைய அறிக்கையை வந்து படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணா, இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு நீங்கள் கொடுத்தோம், இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் வந்து அது அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இதுன்னு மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜென்சி இளைஞர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜனநாயக முறையை உங்கள் மூலியமாக இன்றைக்கு ஜென்சி இளைஞர்கள் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரவை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க மாண்பு அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், முறையல்ல. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க
ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்க அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது அதெல்லாம் யாரப்பா காசு, இதெல்லாம் யாரப்பா காசு? கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா, அதெல்லாம் யாரப்பா காசு? சொன்னீங்க 24, கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா, அதெல்லாம் யாரப்பா காசு? ராஜு என்னப்பா ரூட்டா பேசுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்தே பேசுங்க ராஜு. நான் மதுரைக்கு போயிருவேன், பிரச்சனை இல்லை. மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மான் உறுப்பினர் எடு மாண்பு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க 24? அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். ஏண்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, 2வது தடவை அட்ரஸ் கொடுக்குற. டாய் இனிமேல் எவனையும் அனுமதி இல்லாம போன சொல்லக்கூடாது, எவனுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாது, கொன்னூட. நீங்கள் இதிலே அவருடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் எனக்கு அவயம் நடத்துவதற்கு நீங்கள் இதுவரை தொல்லை செய்யும் புத்தகம் விளைவிப்பது முறையில்லை. தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, நீங்க வந்து அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? நீ பிரச்சனையே உண்டாக்கி இருக்கிற. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்ன இல்ல நீங்க நானும் பாக்குறேன், எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஏங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது, நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க. தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேத்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, 1 செகண்ட். எஸ். இது என்னது? ஒன்னது. காலை 8:30, மதியம் 12:45, இரவு 9:50, நள்ளிரவு. இருங்கடி, உங்க மொட்டை பானை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும். எங்க இன்னும் காணுங்க. முழண்டா